கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சமக்ரா சிஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய சுமார் 2152 கோடியை மத்திய அரசு இதுவரை விடுவிக்கவில்லை. இதனால் ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாமல் தமிழக அரசு பல்வேறு சிரமத்தை சந்திச்சுட்டு வராங்க. கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் வரும் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழகத்திற்கு நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அரசு திட்டவட்டமா கூறிடுச்சு. மும்மொழி கொள்கையின் கையெழுத்திடுவதாக உறுதி அளித்துவிட்டு பின்னர் கையெழுத்திட முடியாது என தமிழக அரசு கூறிவிட்டதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியிருக்காரு. ஆனால் தாங்கள் எந்த இடத்திலும் மும்மொழி கொள்கை திட்டத்தில் கையெழுத்திடுவதாக கூறவில்லை என தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. கல்வி நிதி விவகாரத்தில் அரசியல் செய்வதாக பாஜகவும் திமுகவும் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டே இருக்காங்க. இதனிடையே 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமா தெரிவித்துள்ளதை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சுட்டிக்காட்டினார். கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செஞ்சது. அதில் கல்வி நிதியை வட்டியுடன் சேர்த்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள இந்த நிலையில இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த சூழலில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கை என்பது கல்வியை மேம்படுத்தும் ஒரு வெற்றிகரமான முறை என்றும் எந்த மொழியையும் திணிக்கும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை எனவும் கூறியிருக்காரு. தொடர்ந்து பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக அரசு தனது அரசியல் எண்ணத்தை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதாகவும் தமிழக அரசின் செயல்பாடு தவறாக உள்ளதாகவும் கல்வி நிதி விவகாரத்தில் அரசியல் வேண்டாம் எனவும் மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஏற்றால்தான் கல்வி நிதியை தர முடியும் என்றும் நான் தமிழக அரசிற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பும் தர தயாராக இருக்கிறேன்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தர்மேந்திர பிரதான் வெளியிட்ட கருத்துக்கள் தமிழக மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் வகையிலும் இது வரலாற்றில் இல்லாத அநீதியாகும் என்றும் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்கப்படுவதற்கு 2020 தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆணவத்துடன் கூறியதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று காட்டமாக குறிப்பிட்டிருக்காரு. கல்வி என்பது அரசியலோ அல்லது வணிகமோ அல்ல, அது மக்களின் அடிப்படை உரிமை என்று குறிப்பிட்ட செல்வ பெருந்தகை ஒன்றிய அரசு கல்வியை அரசியல் கருவியாக மாற்றி தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை அச்சுறுத்தி அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள், அவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் தவிர்க்க முடியாத பாதிப்புகளுக்கு உட்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டியிருக்காரு. இது அநீதியும் அதிகார வன்முறையும் கலந்த வரலாற்றில் மிகவும் கொடிய செயல் எனவும் எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்காமல் உடனடியாக தமிழ்நாட்டின் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி கேட்டிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.